அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மினி vlog தான். வீட்டுல எல்லாருக்கும் கோல்டு பிடிச்சிருக்கு. அதனால ரசம் வச்சுட்டு நண்டு கிரேவி செய்யலாம்னு நண்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இது பழவேற்காடு நண்டு. இந்த நண்டு கொஞ்சம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சளி இருமல் எல்லாமே ஒரே நாள்ல போயிடும். நண்டு எல்லாமே நல்லா கிளீன் பண்ணிட்டு மஞ்சள் போட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டேன். நண்டு கிரேவிக்கு மசாலா அரைச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, 6 காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 3 தக்காளி, பட்டை 2, லவங்கம் 2 எல்லாமே போட்டு மிக்சியில அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப அடுப்புல கடாய் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் போட்டு 2 வெங்காயம் பொடிசா கட் பண்ணது சேர்த்து உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டு பச்சை வாசனம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. கழுவி வச்ச நண்டு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப அரைச்ச மசாலாவும் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டு வேக விடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லாம் உள்ள நல்லா இறங்கி இருக்கு. நல்ல வாசனையாவும் இருக்கு. இந்த நண்டு கிரேவி எங்க வீட்டுல சாப்பாடுக்கு வச்சு சாப்பிடவே மாட்டாங்க. முதல்ல நண்டு சாப்பிட்ட பிறகுதான் சாப்பாடே சாப்பிடுவாங்க. தண்ணி எல்லாமே வத்தின பிறகு கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், சூடான டேஸ்டான நண்டு கிரேவி ரெடி. இந்த மாதிரி நண்டு கிரேவி செஞ்சு பாருங்க. சளி இருக்கிற இடம் தெரியாம போயிடும். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.